இது லாஸ்ட்டாக வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அகெயின் வந்து ஒன்ஸ் வந்து இதில் சொல்லிடுறேன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ பேசிக்காக வந்து பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெளியில் இருக்கிற ஏதாவது ஒரு வேரியபிளை அப்டேட் பண்ணுது அப்படின்னா அது வந்து இம்பியூரில் வரும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே இருக்கிற வேரியபிள்ஸே அப்டேட் பண்ணி அதை மட்டுமே வச்சு ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்னால வெளியில் இருக்கிற வேரியபிளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்றனால தான் இது வந்து பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இதுதான் பேசிக். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் சினாரியோ வந்து இது. ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ஆரோ ஃபங்க்ஷன். அதில் ஜஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ போட்டிருப்பாங்க. ஸோ அதான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷனோட பேர் வந்து ஃபங்க்ஷன் பேர் வைப்போம். இங்கே அப்படி வைக்காமல் ஒரு வேரியபிள் பேர் மாதிரி டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீவேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ மார்க் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IIFE அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ IIFE அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்லி இன்வோக் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுது. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக கால் பண்ணணும்னு தேவை கிடையாது. இப்போ மேலெல்லாம் வந்து இதை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கீழே கால் பண்ணிடும். ஆனால் இந்த ஃபங்க்ஷனை இதுக்கு பேரும் கிடையாது, இதை நீங்கள் காலும் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அதை கால் பண்ணி. அதனால தான் இமிடியேட்லி இன்வோக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் 2 பேராமீட்டர் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு A, B தான் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு 5 பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேராமீட்டர்ஸை மட்டும் இந்த A and B எடுத்துக்கும். மீதி அனுப்புறது எதுவுமே எந்த ஒரு யூஸுமே இல்லாத மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பட் அதனால எரரோ இல்லை ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாமையோ இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 பேராமீட்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் 1 தான் அனுப்புறீங்கனாலும் ஏவை வந்து நீங்கள் அனுப்புகிற வேல்யூவாக எடுத்துக்கிட்டு பிக்கு வந்து அன்டிஃபைடுன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ அப்போ பேராமீட்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்ற மேண்டட்டரி கிடையாது. ஸோ இதான் இதில் இருக்கிற ரூலு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் வரும்னே தெரியல. ஒரு டைம் யூசர் வந்து ஃபஸ்ட் டைம் 2 அனுப்புகிறாங்க, அடுத்த டைம் வந்து 4 பேராமீட்டர்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி $AND சொல்லிட்டோம் அப்படின்னா யூசர் வந்து இந்த மெத்தடை கால் பண்ணுறப்ப 3 அனுப்புனாலும் இந்த 3மே அந்த அரேக்குள்ளே எடுத்துக்கும், 5 அனுப்புனாலும் அந்த 5மே அரேக்குள்ளே எடுத்துக்கும், 6 அனுப்புனாலும் எடுத்துக்கும். ஸோ எவ்வளோ பேராமீட்டர்ஸ் அனுப்புனாலுமே அது வந்து உங்களுக்கு இந்த $A வந்து அதுவே வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ இதான் வந்து இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து கால் பேக் அப்படின்றது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் அதுவாகவே அதை கால் பண்ணிக்குது. ஸோ அதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான் மேப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு தான் E+5 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். நம்ம மேப்ன்றதை கால் பண்ணுறப்ப உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் ஆகிடுது. அதுதான் வந்து கால் பேக் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹையர் ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பேராமீட்டராக ஒரு சின்ன ஃபங்க்ஷனை வாங்குது. ஸோ இங்கே வந்து அப்பர் அப்படின்றது பெரிய ஃபங்க்ஷன், லோயர் அப்படின்றது இன்னொரு ஃபங்க்ஷன். இதுக்கு அப்பருக்கு இன்புட்டாக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா என்டையர் ஃபங்க்ஷனே நம்ம சென்ட் பண்ணுறோம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து நேற்று வரைக்கும் நம்ம பார்த்துருந்ததோட பர்பஸ். இன்னைக்கு இதே ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நேம் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரியிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட். ஸோ இது எப்படி வந்து இருக்கும் பார்க்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அதே மாதிரி அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். பேராமீட்டராக A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து வாங்குறேன். ரிட்டன் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு பேரெல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ள சின்ன ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இங்கே இருக்கு.
ஸோ இதான் பேசிக்காக கரியிங் அப்படின்னு சொல்கிறது. போன டைம் என்ன பண்ணியிருந்தோம், 2 ஃபங்க்ஷனை செப்பரேட்டாக டிக்ளேர் பண்ணி அந்த சின்ன ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டராக எடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு சின்ன ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை தான் ரிட்டர்ன் பண்ண போகும். இந்த ஃபங்க்ஷனை தான் ரிட்டர்ன் பண்ண போகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு உள்ளே இருக்கிற சின்ன ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா, a + b ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை டிக்ளேர் பண்ணுறப்ப லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு upper of 3 அப்படின்னு வந்து கொடுத்துறீங்க. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்ன்றதை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, இந்த ஃபங்க்ஷனை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால் உங்களுக்கு கன்சோல் லாகில் எந்த ரிசல்ட்டும் தெரியாது. ஸோ கன்சோல் டாட் லாகில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, உள்ளே இருக்கிற என்டையர் ஃபங்க்ஷனே தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நான் அப்படி கொடுக்காம ரிசல்ட் ஆஃப் 2 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ நம்ம அப்பர் ஆஃப் 3ன்னு கொடுக்குறப்ப இந்த ஏல போய் ஸ்டோர் ஆயிரும். ரிசல்ட் அப்படின்றது நமக்கு என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா, இந்த என்டையர் ஃபங்க்ஷனே ஷோ பண்ணுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2ன்னு கொடுக்குறப்ப பியில் போய் 2 உட்காந்துரும். ஸோ இப்போ a + b-யோட வேல்யூ வந்து 3 + 2 5ன்னு சொல்லி நமக்கு இப்போ பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகுது. இப்போ 3-யை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுட்டு வேறு ஏதாவது நம்பர்ஸோட வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். 3 அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2ஓட எக்ஸ்ட்ரா உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 இன்புட் கொடுத்தா என்ன ஆகுது, உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு 6 இன்புட் கொடுத்தா என்ன ஆகும். ஸோ அப்போ மேலே இருக்கிற பெரிய ஃபங்க்ஷனுக்கான இன்புட்டை கான்ஸ்டண்ட்டாக வந்து வச்சுக்கலாம். மேலே இருக்கிற பெரிய ஃபங்க்ஷனுக்கான இன்புட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து எனக்கு மேலே இருக்கிற அப்பர் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே போய் மாற்றினா போதும். எல்லா லோயர் ஃபங்க்ஷனுக்குமே அது வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ இதான் வந்து கரியிங் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன் உள்ள இப்போ நீங்கள் இன்னொன்று வந்து இவ்வளோ தான் ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் சி ரிட்டர்ன் a + b + c இப்படியும் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரிசல்ட் ஆஃப் 2ஓட ஸ்டாப் பண்ணாமல் இன்னொன்று வந்து 1 இன்னொன்று இந்த மாதிரி வந்து கொடுக்கும். ஸோ அப்போ அப்பர் ஆஃப் 7 அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனோட நிப்பாட்டிடும். ரிசல்ட் ஆஃப் 2ன்றது வந்து இந்த ஃபங்க்ஷனோட நிப்பாட்டிடும். ரிசல்ட் ஆஃப் அடுத்தது இன்னொரு ஒரு ப்ராக்கெட் கொடுத்து 2ன்றது இந்த ஃபங்க்ஷனோட நிப்பாட்டிடும். ஸோ இப்போ உங்களுக்கு 3த்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். இதுவும் இந்த மாதிரி பண்ணுறதும் ஒன்று தான். அப்படி இல்லாமல் 1 2 3 இந்த மாதிரி பண்ணுறது ஒன்று தான். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த அப்பர் ஆஃப் 1ன்றதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் டேரெக்டாகவும் கால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னர் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நேம் வைக்கலாம். ஸோ இதான் வந்து கரியிங்னு சொல்கிறது. இது எத்தனை சப் கேட்டகரிஸ் வேணாலும் போய்க்கலாம். நான் இப்போ 3ஓட நிப்பாட்டிருக்கேன். ஃபியூச்சரில் 4 5 எத்தனை வேணாலும் உள்ள போய்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கால் பண்ணோம் அப்படின்னா அப்பர் ஃபங்க்ஷனோட நிப்பாட்டிடும். செகண்ட் ப்ராக்கெட்டை கால் பண்ணால் அடுத்த ஃபங்க்ஷன், தேர்ட் ப்ராக்கெட்னா தான் அடுத்த ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு எங்கே வந்து ஃபங்க்ஷனே ரிட்டர்ன் பண்ணாமல் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அந்த டெப்த்துக்கு போனால் தான் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், செகண்ட் ப்ராக்கெட், தேர்ட் ப்ராக்கெட். ஸோ அப்போ தேர்டு டெப்த் வரைக்கும் போனால் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் செகண்ட் டெப்த்தோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க, செகண்ட் டெப்த் மீன்ஸ் ரிசல்ட் ஆஃப் 2ஓட ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பயுமே உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்துக்கணும். இதான் வந்து கரியிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டார் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஜென்ரேட்டர்ஸ்க்கான க்ரியேட் பண்ணுறதுக்கான வே வந்து இதுதான். ஜஸ்ட் ஸ்டார் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஜென்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஒரு பேசிக் ஃபார் லூப்பில்
ஒரு 3 டைம்ஸ் வந்து ரன் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு yield ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த yieldன்ற கீவேர்டு வந்து ஒன்லி வந்து ஜென்ரேட்டர்ஸ்குள்ளே மட்டும்தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஜென்ரேட்டர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த yield வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரேட்டராக இருக்கிறதுனால நீங்கள் yieldன்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.log இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். டாட் நெக்ஸ்ட் ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாட் வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் டாட் நெக்ஸ்ட் டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. ஆக்சுவலாக நம்மளோட ஃபார் லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் டைம் அந்த ஃபார் லூப் ரன் ஆகிறப்ப என்ன வந்திருக்கும், இந்த இண்டெக்ஸ்ன்றதுல என்ன இருக்கும் அப்படின்றத இங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை அப்படியே திருப்பி வந்து நெக்ஸ்ட் இதில் கால் பண்ணுறேன். 0ன்னு தான் வருது. ஸோ இப்போ இருக்கிறப்ப எப்படி அவுட்புட்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேல்யூவை லெட் ஆர் ஈக்குவல் டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு ஆர் டாட் நெக்ஸ்ட் டாட் வேல்யூ இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுறேன். முன்னாடி வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 டைம் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க, 0 and 1ன்னு வருதா. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா போன டைம் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் காலிங் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணியிருந்தோம். எப்போல்லாம் வந்து இந்த நீங்கள் ஃபங்க்ஷனை வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கால் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்லேருந்து வந்து ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆகிறப்ப இண்டெக்ஸோட வேல்யூ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உள்ள வரப்போ 0ன்னு தான் இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து 1 டைம் தான் கால் ஆகியிருக்கு. அதுதான் இங்கே 1 டைம் தான் கால் ஆகியிருக்கு. அந்த காலான ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வாட்டி உள்ளே வந்து இந்த ஈல்டை பார்த்தோடனே நமக்கு ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இண்டெக்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ அந்த 0ன்றதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். திருப்பி இன்னொரு ஐட்ரேஷன் போனதுக்கப்புறம் இண்டெக்ஸில் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ 1 பிரிண்ட் பண்ணும். உங்களுக்கு 3 வரைக்கும் வந்து தான் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கும். ஸோ மோர் தென் 3 கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டுன்னு போயிருக்கும். இது ஒரு டேர்மு. இந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் டாட் டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த நெக்ஸ்ட் டாட் டன்னை நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் வந்துருக்கு. ஏன் அப்படின்னா 0, 1, 2 இது வரைக்கும் நம்ம லூப்புக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ அப்போனா இந்த ஈல்டுக்கு வந்து இன்னும் வந்து அந்த லைஃப் வந்து இருக்குது. ஸோ இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் 3ஆம் டைம் கேட்குறப்ப இந்த ஃபார் லூப் போட்டு வெளியில் போயிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈல்டு வந்து இருந்திருக்காது. ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு இனிமேல் ஈல்டை வந்து பார்க்க முடியாது, ஏன்னா என்னோட ஃபார் லூப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டன் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இது ஜென்ரேட்டர்ஸ்க்கு. இது மாதிரி வந்து மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட் a = 10 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். எனக்கு எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனோ அப்போல்லாம் a + = 5ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு yield ஆஃப் a அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். yield ஆஃப் aன்னு சொல்லி கொடுக்குறேன். சேம் ஃபங்க்ஷன் தான். வெளியில் இருக்கிற ஃபங்க்ஷனை ஏவோட வேல்யூ 10ஆக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப +5 வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்டு அந்த ஏவோட வேல்யூவை வந்து நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ பார்க்குறப்ப இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் மட்டும் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 வந்திருக்கு. அதுக்கப்புறமே உங்களுக்கு அன்டிஃபைன்ட் வந்துருச்சா? இதில் என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இந்த மெத்தடை கால் பண்ணுறீங்க. கால் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த 10ஓட 5 வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி ஈல்டில் வந்து ஏவை வந்து கேப்சர் பண்ணி வச்சிடும். எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நெக்ஸ்ட் டாட் அப்படின்னு வந்து கால் பண்ணுறீங்களோ அப்போ இந்த ஏல என்ன இருக்கோ அதை உங்களுக்கு கொடுத்துருது. திருப்பி நீங்கள் நெக்ஸ்ட் டாட் வேல்யூன்னு கால் பண்ணுறப்ப உங்களோட ஃபங்க்ஷனே நடந்து முடிஞ்சிருச்சு. போன டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ 0 இருக்கிற இடம் மட்டும் தான் நடந்து முடிஞ்சிருச்சு. 1, 2லாம் இருந்துச்சு. அதனால் அடுத்தடுத்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆச்சு. இந்த டைமு உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்றப்ப அதால் நெக்ஸ்ட்டுன்னு கேட்குறப்ப அவ்வளோதான், ஏவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போயிட்டேன், இதுக்கு மேலே ஈல்டு இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுது.
இதே இந்த ஏன்றத உள்ளே வந்து கொடுக்குறீங்க. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்க, அதே அவுட்புட் தான். பட் இதை எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கால் பண்ணாமல் ஒரு டைமும் நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது எப்படின்னா, இது இப்படியே இருக்கட்டும். அது இதில் அவுட்புட் என்ன வருதுன்னு பார்த்தாச்சு. console.logல gen of dot next dot value. ஸோ இது மாதிரி நான் இது மாதிரி ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுறேன். போன டைம் வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருந்தோம், அப்போ ஒன் டைம் தான் கால் பண்ணியிருந்தோம். இந்த டைம் ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டைம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப என்ன ஆகுது, இனிஷியலாக 10 இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறீங்க, 15 ஆகி ஈல்டில் கேப்சர் ஆகி உங்களுக்கு கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, அப்போ என்ன ஆகும், திருப்பியும் வந்து போயிட்டு ஏவோட வேல்யூ 5ஓட ஆட் ஆகும். இதே இந்த வேரியபிள் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், எவ்ரி டைம் 15 மட்டும்தான் வரும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப ஏவோட வேல்யூ 10, அதோட 5 ஆட் பண்ணுறீங்க, ஈல்டில் ஸ்டோர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வாட்டி கால் பண்ணுறப்ப திருப்பி ஏவோட வேல்யூ 10, அதில் 5 ஆட் பண்ணுறீங்க, அதில் வந்து ஈல்டை ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஈல்டுன்ற டேர்ம் ஒன்றுமே இல்லை, உங்களோட ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் வந்து பண்ண சொல்லியிருக்கீங்க, அது பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அந்த அந்த ஈல்டில் வந்து என்ன வேல்யூவை கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவில் என்ன இருக்கோ அது வந்து ஸ்டோரில் இருக்கும். இப்போ ஏவை வந்து நீங்கள் ஈல்டில் கொடுத்துருக்கீங்கன்னா ஏல வந்து 15 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டாட் வேல்யூன்னு கால் பண்ணுறீங்களோ அப்போ அந்த ஈல்டில் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூவை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதான் வந்து ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்றது. இதில் ஒன்றே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனை ஒன் டைம் தான் கால் பண்ணுறோன்னு அர்த்தம். இதே வந்து நம்ம வந்து திருப்பி நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கால் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒன்று மட்டும்தான் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது இந்த ஜென்ரேட்டர்ஸில். ஸோ இது மட்டும் வந்து செக் பண்ணிக்கங்க. இது பேசிக்காக வந்து டீபக் பாயிண்ட் மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து டீபக் பாயிண்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ரன்னர்ஸ் ஸ்டார்ட் டீபக்கிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நோட் ஜேஎஸ்ன்னு வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து இப்போ ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஏல என்ன இருக்குன்னு ஹோவர் பண்ணி பார்க்கலாம், 10 இருக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், 15 இருக்கா. இதை நம்ம டீபக் பாயிண்டில் போட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஜென்ரேட்டர்ஸ் வச்சு ஈல்டில் வந்து கேப்சர் பண்ணி பார்த்துக்கலாம், ஒரு டைம் முடிகிறப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் வந்து ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் கரியிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே ஃபங்க்ஷன் தான், பட் அதோட யூசேஜை பொறுத்து அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. அதுதான் வந்து இப்போ பார்த்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டாபிக், அதில் இருக்கிற சப் கேட்டகரிஸ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வருது இந்த டேர்மில் தான் வரும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும், கால் பேக் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் இதோட பர்பஸ் மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராமிசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு எரர் கம்பைல் டைம் இல்லாமல், அதாவது சின்டாக்ஸ் எரர் இல்லாமல் ரன் பண்ணுறப்ப நமக்கு ஏதோ ஒரு எரர் வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 5 நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த 5 வந்து திருப்பி அந்த ஏவை வந்து திருப்பி அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அலோவ் பண்ணாது, ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்றதுனால. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்ட் a1 ஈக்குவல் டு சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு a1 ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன், console.logல ஹெலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கம்பைல் பண்ணுறப்ப இந்த இடத்துல எரர் வரதுனால இதுக்கு மேலே நீங்கள் எதையாவது ரன் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஆனால் இதுக்கு கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. ஸோ இந்த எரர் வரதுனால உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இதே கம்பைல் டைம் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு எரர் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால நமக்கு ஏதோ ஒரு லைனில் ஸ்டக் ஆகிறதுனால நமக்கு என்டையர் லைனே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரையில் இதான் வந்து அந்த ட்ரை கேட்ச் பிளாக்கோட சின்டாக்ஸு. ட்ரையில் உங்களுக்கு என்ன வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை கொடுத்துட்டு இந்த கேட்சில் ஜஸ்ட்டு console.logல என்ன எரர் அப்படின்றத பிரிண்ட் மட்டும் கொண்டு வரும். இதே கோடு இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எரர் இருக்கோ
அதை வந்து எரராக சொல்லிருச்சு, நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி. அதனால் இதனால அடுத்த லைனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லைன் ஹலோன்றது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோடில் ஏதோ ஒரு எரர் வருது, அந்த எரர்னால மற்ற லைன்ஸும் வந்து ரன் ஆகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து மேனுவலாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ட்ரை அப்படின்ற இந்த பிளாக்குள்ள என்னென்னலாம் கோடு வேணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு, கேட்ச் அப்படின்றதுல எரர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு நீங்கள் கன்சோலும் பண்ணிக்கலாம், இல்லை எதுவுமே பண்ணாமையே விட்டுடலாம். இந்த எரர் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணால், நான் வந்து ஜஸ்ட் வந்து என்ன எரர்ன்றதை கன்சோல் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கன்சோல் பண்ணீங்க அப்படின்னா எரர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், பட் அதனால் கீழே இருக்க ப்ராசஸ் எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இதான் வந்து த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அப்படின்ற வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அசைன் பண்ணக்கூடாது. இதே வேர்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணிட்டு கூட அதுக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ k = 12 அப்படின்னு கொடுத்துட்டு வேர் k அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து கேவை கன்சோல் பண்ணிங்க அப்படின்னா 12ன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இதே இது லெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது அக்செப்டபிள் கிடையாது. ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எரர் அடிக்கும். நீங்கள் இந்த சினாரியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு தான் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து லெட்டுக்கும் வேறுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற இன்பில்ட் எரர்ஸ். ஸோ இந்த எரர்ஸ்னால நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அதனால அடுத்த லைன்ஸ் வந்து எதுவும் நமக்கு பிரேக் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ட்ரை கேட்ச்ன்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு எரர் வந்தாலும் இது பிரிண்ட் ஆகும். இப்போ பாசிட்டிவ் ரிசல்ட், இப்போ கேட்ச் வந்து நமக்குள்ளே போவாது. ஸோ ட்ரைக்குள்ளே மட்டும் போயிட்டு எந்த ஒரு எரர் வரலனாலும் ஃபைனலி வந்து பிரிண்ட் ஆகும். ட்ரையில் வந்து ஏதாவது ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா அது கேட்ச்குள்ளே போயிடும். ஸோ கேட்ச்குள்ளே போனாலும் உங்களுக்கு கேட்ச் நடந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபைனலி அப்படின்றது எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு டேர்ம் தான் ஃபைனலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதான் வந்து இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றதோட பர்பஸ். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ராமிசஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி கொஞ்சம் வந்து டாபிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதில். ஸோ அதனால் சின்ன சின்ன டாபிக்ஸாக இருக்கிறத மட்டும் இன்றைக்கி வந்து பார்ப்போம். ப்ராமிசஸ் வந்து செப்பரேட் டேயில் வந்து பார்ப்போம். ஸோ நேற்று வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நேற்று நம்ம பார்த்த ஒரு கான்செப்டில் ஏதோ ஒரு கான்செப்டுக்கு முன்னாடி நியூன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அது என்ன ஸ்டேட்மெண்ட்? நியூன்னு கொடுத்தா கிளாஸு. பட் நேற்று பார்த்துருந்ததுல எதுக்கு முன்னாடி நியூன்னு மேப்பும் செட்டுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டேட்டுன்றது இன்பில்டாக இருக்கிற கிளாஸ். ஸோ அப்போ நேற்று எப்படி வந்து மேப்பில் இன்பில்டாக இருக்கிற கிளாஸில் செட்டு, ஹேர்ஸு, கிளியரு, கண்டைன்ஸ் இல்லை, ஹேர்ஸு, கிளியரு, புட்டு, இல்லைனா செட்டு, ரிமூவ், கிளியர், என்ட்ரிஸ், கீஸ், வேல்யூஸ் இது மாதிரிலாம் இன்பில்ட்டாகவே இருந்துச்சோ, அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற எல்லா கிளாஸ்லையுமே இன்பில்ட்டாக இருக்கிற கிளாஸ்லையுமே இன்பில்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு உங்களோட கன்சோல் லாகில் இந்த டி அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கரண்ட் டேட் வந்து பிரிண்ட் ஆகுதா? ஆனால் அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடிசி டைம் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு 3:06 வந்து பிரிண்ட் ஆகுதா? ஸோ 5 hours சம்திங் வந்து உங்களுக்கு அந்த கேப் இருக்குது. 5.30 5 hours 30 minutesன்னு நினைக்கிறேன். யூடிசிக்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். பட் டேட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பிரிண்ட் ஆகும். இப்போ இதில் எனக்கு கரண்ட் டேட் வந்து எனக்கு வேணும். எனக்கு வந்து இப்போ வந்து டேட்டு மட்டும் வந்தால் போதும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. டைம் இவ்வளோ பெருசு வேணாம் அப்படின்னா இதில் நீங்கள் டாட் வச்சிங்க அப்படின்னா இதில் நிறையா இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இதில் கெட்டுன்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா
இதில் வர இன்பில்ட் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வேல்யூஸை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு. இப்போ டைம்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைம் மட்டும் வரும். ஃபுல் இயர்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2024 மட்டும் வரும். டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 31 மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். டேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டியூஸ்டே அப்படின்றப்ப செகண்ட் டே. ஸோ அந்த இண்டெக்ஸ் வைஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஹவர்ஸ்னால் உங்களுக்கு வெறும் 3ன்னு மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு வேல்யூக்குமே ஒன்று இருக்குது உங்களுக்கு இதில். ஸோ யூடிசி ஹவர்ஸ் என்ன, இது எல்லாத்துக்குமே தனித்தனி மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கெட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் மட்டும் பிரிண்ட் ஆகும். இதில் இது எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கிறதுக்கு. பட் மந்த் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. கரெக்ட் 11 தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா உங்களோட மந்த் வந்து 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால் 12 அப்படின்றப்ப 11 அப்படின்னு தான் உங்களுக்கு வரும். ஜனவரி வந்து 0ன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்போ இது எல்லாமே செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவங்க கொடுக்குற ஃபார்மேட் வந்து வேறு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க 12/12/2024 இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அதாவது டேட்டு மந்த் இயர் வந்து கேட்குறாங்க வித்து ஐஃபன் செப்பரேட்டரில் கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதை எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து d.get date ப்ளஸ் ஐஃபன் ப்ளஸ் d.get month +1 ப்ளஸ் ஐஃபன் d.get full year. ஸோ இங்கே ஏன் வந்து நமக்கு வந்து 111 அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப இந்த ஹோல் வேல்யூ ஸ்ட்ரிங்காக மாறிடும். அந்த ஸ்ட்ரிங்கோட இதை ஆட் பண்ணுறப்ப இதையும் வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒன்றை ஆட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு மட்டும் செப்பரேட் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மற்றதோட வந்து ஆட் பண்ணும். ஸோ இப்போ 31/12/2024 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதே உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னைக்கான டேட்டு. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் 2025 Jan 13 இல்லை 14 வந்து நான் மாற்றணும். இந்த டேட்டை எப்படி மாற்றுறது அப்படின்னா d.set அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவர்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இப்போ கரண்ட்டாக என்ன ஹவர்ஸ் இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதோட வந்து ஒரு 5 வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே எயிட்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது சார். ஸோ இப்போ இன்னொரு 30 ஆட் பண்ணிங்க மினிட்ஸ்க்கு வந்து 30 ஆட் பண்ணிங்கன்னா கரண்ட் டைமிங் வந்து உங்களுக்கு வந்துடும். செட் மினிட்ஸில் d.get minutes எடுத்து அதோட வந்து ஒரு 30 ஆட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக வந்துடும் சார் இப்போ டைம். ஸோ அப்போ மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிற ரைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது. இது வந்து ஹவர்ஸ் மினிட்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். நீங்கள் இயர் எதை வேணாலும் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். மந்த்தை மட்டும் மாடிஃபை பண்ணுறப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஜான் மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 0ன்னு சொல்லி கொடுக்கணும். d.set year செட் மந்த் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். இங்கே ஏன் வந்து நான் வந்து ஹவர்ஸ் எடுக்கிறேன்னா இப்போ கரண்ட் ஹவர்ஸ் எடுத்து நான் 5ஆல் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் d.get hours + 5ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மந்த் செட் பண்ணுறப்ப ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மந்த் வேணுமோ அதை மட்டும் செட் பண்ணால் போதும். இப்போ செட் மந்த் 2 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா மார்ச் போகும். சரி பாருங்கள், மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். 31 அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இது மாதிரி டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை வேணாலும் நம்ம எடுத்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் 13 கொடுக்கறதுக்கு பதிலாக 19 சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்கணும்னு தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இதான் வந்து பேசிக்காக இந்த டேட் டைமில் இருக்கிறது. டேட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸு, இன்பில்ட்டாக இருக்கிற கிளாஸ் ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக யூடிசி டைமில் வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் டைமுக்கு வந்து மாறிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில்
தனித்தனியாக எடுக்கிறதுக்கு வந்து கெட் அப்படின்ற மெத்தட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேல்யூவாக அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து செட்ன்ற மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக் திங் இதில். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன கீவேர்ட்ஸ் தான் இது ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிறது. நீங்கள் டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு வேல்யூவை கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இதோட டைப் என்ன, டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இதே டைப் ஆஃப் ட்ரூன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா பூலியன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதில் ஒரு சில டேர்ம் மட்டும் இருக்குது. அந்த டேர்முக்கு மட்டும் கொஞ்சம் வந்து அவுட்புட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டைப் ஆஃப் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இந்த டைப் ஆஃப் ட்ரூ அப்படின்றத வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், பூலியன்னு சொல்லிட்டு வரும். அந்த பூலியன் அப்படின்றதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸோ அப்போ இப்படியும் வந்து கேட்கலாம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா பூலியன்னு வரும். அந்த பூலியனோட டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இதுவும் வந்து ஸ்ட்ரிங்குன்னு வரும். இது ஒரு டேர்மு. மீதி நம்பர்னா நம்பர் தான் வரும். ஆப்ஜெக்ட்டுக்கும் அரேக்கும் மட்டும் அது ஜென்ரலாக என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு தான் வரும், அரேன்னு வராது. ஸோ console.logல டைப் ஆஃப் 1, 2, 3 அப்படின்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இதுவும் ஆப்ஜெக்ட்னு தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ வந்து ஒரு அரேவா ஆப்ஜெக்டான்றதை நான் எப்படி ஃபைன் பண்ணுறது? ஏன்னா டைப் ஆஃப் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலான்னு பார்த்தா ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அரேவாக இருந்தாலும் சேமாக வருது. அப்போ நான் வந்து ஆப்ஜெக்டாக அரேவான்னு எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அரே டாட் இஸ் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் அரேவை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ டைப் ஆஃப்ல வச்சு மீதி எல்லா டேட்டா டைப்ஸையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், இது என்ன டேட்டா டைப்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அரேவா ஆப்ஜெக்டான்றதை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இஸ் அரே அப்படின்ற மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு டைப் ஆஃப் அந்த பர்டிகுலர் சம்திங், இப்போ யூசர் வந்து இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஈக்குவல் டு ஆப்ஜெக்டாக இருந்து அரே டாட் இஸ் அரே ட்ரூவாக வந்து இருந்து அப்போ தான் நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ வந்து அரே தான் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கண்டிஷன். ஸோ வரக்கூடிய வேல்யூ வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கணும். இப்போ இது வந்து நான் வந்து மேனுவலாக டைப் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து யூசருக்கு கொடுக்குற இன்புட். ஸோ யூசர் கொடுக்குற இன்புட்டோட டைப் வந்து ஆப்ஜெக்டாக இருந்து யூசர் கொடுக்குற இன்புட்டோட வேல்யூ வந்து அரேவா இந்த இஸ் அரேன்ற மெத்தட் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா தான் அது வந்து ஒரு பியூர் அரே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்கு வந்து இந்த சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து நேவிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபங்க்ஷன் பேர் வைக்கிறேன், ஏன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் வாங்குறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அரே வந்தாலும் நான் ஐட்ரேட் பண்ணணும், அதில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் வந்தாலும் எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணணும். ஆனால் ஃபார் லூப் வந்து அரேக்கு வந்து ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபார் இன் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு அனுப்பக்கூடிய வேல்யூ வந்து என்னவா வருதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்கேஸ் நம்பராக வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, அதை ஃபார் லூப்பில் போட முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் நான் மேலே சொன்னது டைப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆப்ஜெக்டாக இருந்து அண்டு அரே டாட் இஸ் அரே ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு அரேன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபார் ஆஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு console.logல இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆப்ஜெக்டா இருந்து அது வந்து அரேவா இல்லை அப்படின்னா ஃபாரின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படி ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்டையும் அனுப்பி பார்ப்போம், அரேவையும் அனுப்பி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து
அரே அனுப்புகிறேன், பிரிண்ட் ஆகுது. ஆப்ஜெக்ட் சென்ட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த கண்டிஷனில் தான் வருதான்னு செக் பண்ணுறதுக்காக ஸோ அப்போ நமக்கு இந்த கண்டிஷன் இருக்கிறனால மட்டும்தான் நம்மளால் வந்து வரக்கூடிய வேல்யூஸ் வந்து அதோட டைப் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதான் இந்த டைப் ஆஃபோட யூஸ் கேஸ். ஸோ ஒரே ஃபங்க்ஷனில் அரே வந்தால் இந்த ஒர்க் பண்ணணும், ஆப்ஜெக்ட் வந்தால் இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேண்டேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ வரக்கூடிய வேல்யூ என்னவா வருது அப்படின்றத இந்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஃபைன் பண்ணணும். ஸோ இதான் வந்து டைப் ஆஃப் அப்படின்றதோட பர்பஸு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு வேல்யூஸ் வந்து ஏதாவது ஒன்று டிக்ளேர் பண்ணிவிட்டு console.logல ஏ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு எரருமே இல்லாமல் மேபி வேறு ஓகே ஏன்றதை கீழே யூஸ் பண்ணியிருப்போம். சின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கும் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சியோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சிக்கு வந்து நம்ம லெட்டு வேறுன்னு சொல்லி எந்த ஒரு கீவேர்டுமே நம்ம கொடுக்கவே இல்லை. ஆனால் இதுக்கு மேலே டாப் லைனில் டபுள் கோட்ஸில் யூஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி சிக்கு முன்னாடி லெட்டு வேறு கொடுக்காம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதே கோடை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன், சி இஸ் நாட் டிஃபைன்டுன்னு சொல்லி எரர் அடிக்குது. ஈவன் தூரம் நம்ம இங்கே சின்றதை கொடுத்துருக்கோம், ஆனால் சி இஸ் நாட் டிஃபைன்டுன்னு சொல்லி எரர் வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி யூஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் ஃபைலில் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லெட் ஆர் வேர் யூஸ் பண்ணி தான் ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து அந்த சின்ன கீவேர்ட் யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற கீவேர்டோட மேஜர் பர்பஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க, இன்றைக்கி சின்ன சின்ன கான்செப்டாக தான் பார்த்துருக்கோம். ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து என்னென்ன பார்த்தோன்றதை வந்து ஒரு ஹை லெவலாக சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருந்தது வந்து கரிங் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறது தான் கரிங்னு சொல்கிறோம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பேரண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு மல்டிபிள் வேல்யூஸ் வச்சு அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த 3யோட 2 ஆட் பண்ணால் என்ன வருது, 5 ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது. அதுதான் வந்து கரிங்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட்டர்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதோ ஒரு லூப்போ இல்லை ஏதோ ஒரு வேல்யூஸோ நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஈல்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் எப்போ வந்து நெக்ஸ்ட்ன்றதை கால் பண்ணுறீங்களோ அப்போ ஸ்டோர் பண்ண வேல்யூவை உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்றது ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்றதை எடுத்துகிட்டு திருப்பி வந்து நம்ம ரன் பண்ணுறப்ப மேபி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ரன் பண்ண முடியாது, இல்லை அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்துருந்தது டேட்டு. ஸோ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற இன்பில்ட் கிளாஸு, அதில் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து டேட்டுன்ற கிளாஸில் வருது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இந்த எக்ஸப்ஷன் வந்து எந்த எக்ஸப்ஷன்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா ரன் டைம் எக்ஸப்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்ப ஏதோ ஒரு எரர் வருது அப்படின்னா அதை மட்டும்தான் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலே ஒரு எரர் வருது, சின்டாக்ஸ் எரர் வருது அப்படின்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஒன்லி ரன் டைம் எரரை மட்டும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப அந்த எக்ஸப்ஷனுக்கு கீழே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து இதனால எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஸோ அப்படி ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஒரு 100 லைன்ஸ் இருக்குது, அதில் செகண்ட் லைனில் எரர் வருது அப்படின்னா மீதி இருக்கிற 98 லைன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. ஸோ இதான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றதோட பர்பஸ். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்துருந்தது இந்த டைப் ஆஃப் அப்படின்றது. ஸோ டைப் ஆஃப்ன்றது ஜஸ்ட்டு உங்களோட டேட்டாவோட டைப் என்ன அப்படின்றத உங்களுக்கு எடுத்து பார்த்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது இந்த யூஸ் ஸ்ட்ரிக்ட். ஸோ உங்களோட ஃபைலுக்கு ஃபஸ்ட்டு லைனில்
இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ எந்த வேரியபிளுமே நீங்கள் வந்து லெட்டு வேர் கான்ஸ் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று இல்லாமல் உங்களால் டிக்ளரே பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற டேர்மோட பர்பஸ். ஸோ இதான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து கான்செப்ட் ஓரியன்ட் தான். இதுலேருந்து வந்து உங்களுக்கு எப்படின்னா சின்டாக்ஸ், இதோட மீனிங் என்ன, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ அதுதான் வந்து கேட்பாங்க இதில். இப்போ ஹையர் ஆர்டருக்கும் கரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்கன்னா, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் நம்ம வேணும்னா நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு சின்ன ஃபங்க்ஷனை அனுப்பியிருக்கோம். ஆனால் இது வந்து மேண்டட்ரியாக கால் பண்ணுன்ற தேவை கிடையாது. இப்போ நீங்கள் ஏ ஆஃப் இது கொடுக்கல அப்படின்னா இது காலே ஆகாது. ஸோ அது உங்களோட சாய்ஸில் இருக்குது. ஆனால் கரிங் அப்படி கிடையாது. கண்டிப்பாக மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணியே ஆகும். இதுவும் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணியே ஆகும். ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து கரிங்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது தான். ஸோ 7 அப்படின்றது ஏவை டினோட் பண்ணும், 2 அப்படின்றது பியை டினோட் பண்ணும், இன்னொரு 2ன்றது சியை டினோட் பண்ணும். ஸோ இதான் வந்து மேஜர் பர்பஸ் இது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த நேற்று கொஸ்டின்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அந்த 30 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸாக வந்து டெஸ்ட் அப்போ தான் வந்து கொஸ்டின்ஸ் கொடுப்போம். இந்த டைம் வந்து உங்களுக்கு பிஃபோராகவே வந்து கொடுத்துட்டேன். ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஒரு அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸாவது வந்து நீங்கள் எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். ஸோ அதனால் அந்த ஃப்ரைடே வந்து அதில் ஏதாவது ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 9 o'clock. ஸோ அது மட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.